இந்தியன் பேங்க்கோட இந்தியன் ஓஎஸ்எஸ் ஆப் இந்த ஸ்மார்ட் அப்டேட் ஆனது எல்லாருக்கும் தெரியும். அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த ஸ்மார்ட் ஆப்பு போகிறேன். இங்கே நமக்கு ஐஓஎஸ்லன்னா உங்களுக்கு லாகின் வித் ஃபேஸ் ஐடி ஆப்ஷன் கூட இருக்குது. ஸோ என்னோடய ஃபேஸ் ஐடி வச்சு நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ க்ளீனாக இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து அக்கௌண்ட் சம்மரி, பேலன்ஸ் எல்லாமே காட்டுது. கீழே வந்து அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டு, பாஸ்புக்கு, ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஷார்ட்கட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி குவிக் ஆக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் டேர்ம் டெபாசிட். ஸோ டேர்ம் டெபாசிட்டும் நம்ம எஃப்டி டெபாசிட்ஸு. அதே மாதிரி ஓடி அசைன் டெபாசிட், உங்கள் எஃப்டி மேலே ஏதாவது ஓவர் டிராஃப்ட் எடுக்கணுன்னா அந்த லிங்க்கு. கார்ட்லெஸ் கேஷ் வித்ட்ராவல், இது வந்து நமக்கு ஏடிஎம்மில் வித்தவுட் கார்டு நம்ம யாருக்காவது பெனிஃபிஷரிஸ்க்கு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் யூஸ் ஆகும். அதே மாதிரி யூபிஐ லிங்க் கொடுத்துருக்காங்க. புதுசாக லோன் அப்ளை பண்ணோன்னா அந்த லிங்க் இருக்குது, அப்ளை நியூ லோன் சொல்லி. ஸோ டெபிட் கார்டு இருக்குது. ஸோ எனக்கு வந்து டெபிட் கார்டு இல்லை ஆக்சுவலாக. ஸோ நான் டெபிட் கார்டு கூட ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணேன். எனக்கு டெபிட் கார்டு வந்துச்சு, நான் பிளாட்டினம் அப்ளை பண்ணியிருந்தேன். அதே மாதிரி கிரெடிட் கார்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இன்சூரன்ஸ் இருக்குது, ட்ராவல் அண்ட் லீஷர்னு இருக்குது. இது கூட நமக்கு பில் பேமெண்ட்ஸு, ஷாப்பிங்கு, பே டு கான்ட்ராக்ட், ஒரு பர்டிகுலர் கான்ட்ராக்டுக்கு நீங்கள் பே பண்ணணுன்னா அந்த ஆப்ஷன் இருக்குது. பப்ளிக் ப்ராவிட் ஃபண்டு பிபிஎஃப்னு சொல்கிறது வந்து நீங்கள் இங்கே அக்கௌண்ட் இல்லைன்னு ஓன் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் அக்கௌண்ட் ஓன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஃபண்ட் கூட இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஐபிஓ, அப்ளை ஃபார் நியூ டெபிட் கார்டு, இந்த டெபிட் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு. என்எஸ்சி, நேஷ்னல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் கூட நீங்கள் இதுலேருந்து பண்ணிக்கலாம். ஸோ மேனேஜ் பேய் லிஸ்ட்டு, நாமினி லிஸ்ட் கூட நீங்கள் இதில் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ அது கூட உங்களுக்கு புதுசாக ஏதாவது கம்ப்ளைண்ட் ஓன் பண்ணணுன்னா கூட அங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கார்டு லிமிட்ஸு, அப்புறம் ட்ரான்சாக்ஷன் லிமிட்ஸ் கூட நீங்கள் செட் பண்ணிக்கிறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸோ எக்ஸ்பென்சஸ் பார்க்குறதுக்கு, அதேமாதிரி ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி பார்க்குறதுக்கு, செக்கு என்கொயரி, செக்கு பாஸ் ஆகிடுச்சா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு செக் என்கொயரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி செக் பாசிட்டிவ் பேன்னு கொடுத்துருக்காங்க. ட்ரான்சாக்ஷன் லாக் அண்ட் அன்லாக், ஏதாவது ஒரு ட்ரான்சாக்ஷன் நீங்கள் லாக் பண்ணணுன்னா அந்த ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபாஸ்டாக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணணுன்னா அது இருக்குது. அதே மாதிரி வெல்த் மேனேஜ்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அந்த கேட்டகரியில் வரும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமிடியேட்டாக ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு மெனுவே கொடுத்துருக்காங்க டைரெக்டாக. ஸோ டைரெக்டாக நீங்கள் உங்கள் ஃப்ரம் செலக்ட் உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணி டைரெக்டாக பே செலக்ட் பண்ணி நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிக்கிற மாதிரி ஹோம் பேஜ்லேயே அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு அனௌன்ஸ்மெண்ட்ஸு, நார்மலாக நமக்கு எஸ்எம்எஸ் எல்லாம் வருது இல்லைங்களா பேங்க் சம்மந்தப்பட்டது, அது வந்து இவங்க க்ளீனாக இங்கேயே கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஆஃபர் போயிட்டுருக்கு, ஸோ என்னென்ன லிமிட்ஸு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். கீழே வந்து நமக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் பீரியட்லேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கு கூட ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்திங்கன்னா நம்மளோட ஓவரால் அசட்ஸ் எவ்வளோ இருக்குது, லைபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்குது, அதாவது லோன்ஸ் எவ்வளோ இருக்குது, டெபாசிட்ஸ் எவ்வளோ இருக்குன்றதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிராஃபிக்கில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஒரு நல்ல ப்ரைவேட்டு பேங்க்கோட ஆப் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்தியன் பேங்க் மூலமாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயும் இல்லாட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயும் அதே மாதிரி டேர்ம் டெபாசிட் நம்ம தெரிஞ்சது தான். ஸோ அந்த ஆப்ஸ் இது மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி லிமிட்ஸு, உங்கள் பில் பேமெண்ட்ஸ்க்கு லிமிட்டை வந்து ரிஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கணும், இதில் பண்ணிக்கலாம். ரீசன்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ், ஸோ இதுதான் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸு. உங்களுக்கு ஃபுல்லாக வேறு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே வியூ சைட் மேப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேறு டைரெக்டாக நான் ஒரு செக்ஷன் போகணுன்னு நினைக்கிறீங்கன்னா அந்த வியூ சைட் மேப் லிங்க் கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையானது இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் கேட்டகரி, ட்ரான்ஸ்ஃபர்ஸு, பில் பேமெண்ட்ஸு, டெபாசிட்ஸு, லோன்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, கார்ட்ஸு, சர்வீஸ் ரிக்வெஸ்ட்ஸு, அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஒரு ஆப் வந்து என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுதோ அதை ஃபுல்லாகவே வந்து நீங்கள் சைட் மேப்பில் பார்த்துக்கலாம். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.